தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை நடத்துவாராக. இந்த நாள் தியானத்திற்கென்று 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? தேவஜனமே, பவுல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பலவீனமானால் நானும் பலவீனமாகிறதில்லையோ? ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுமானால் என் மனம் பற்றி எரியாதிருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அநேகர் பலவீனப்படுகிற நேரமாக இருக்கட்டும், விழுகிற நேரமாக இருக்கட்டும், நாம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கு. வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, துக்கப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள். அவர்களை ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். ஒருத்தவங்களை ஒரு 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 மைல் தூரம் நடக்க சொல்றானா 2 மைல் போங்க. ஒருத்தன் ஒரு கன்னத்தை அறைகிறானா இன்னொரு கன்னத்தை காண்பியுங்கள். இதை தான் கர்த்தர் நமக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் போதித்து காண்பிக்கிறதான காரியம். அப்போ இந்த நேரத்தில் ஒருவன் பலவீனனாய் இருக்கும்போது ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம், இல்லை அவன் வாழ்க்கையில சில காரியங்களில் குறைவுபட்டு இருக்கலாம், பல சூழ்நிலைகளே அவன் கடந்து போய் வரலாம். அவனை பார்த்து ஏளனமாய் பேசாதீங்க, சிரிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணிடுவோம். சொல்லுவார்கள், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். வெளி தோற்றத்தை வைத்து அவர்களை நீங்க எடை போட்டு விடாதீர்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவன் பலவீனன் ஆகும்போது அவனோடு கூட தோள் கொடுக்கவும், சொல்லுவார்கள் தோள் கொடுப்பான் நண்பன் என்பார்கள், தோள் கொடுக்கவும் அவனை பலத்தோடு கூட தாங்கி கட்டி எழுப்பவும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக, உதவி தருவாராக. இன்னைக்கு நாம பலவீனப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை தள்ளிவிட நினைக்கிறோம், அவர்களை சாய்த்து விட நினைக்கிறோம், அல்லது அவர்களை அழிப்பதற்காக யோசிக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை அழிக்கவில்லை. அதே நேரத்தில் நீ மற்றவர்களை அழிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, மற்றவர்களை தாங்கும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மற்றவர்களை தாங்கக்கூடியதான எண்ணங்கள் உண்டா? மற்றவர்களை தாங்கக்கூடியதான இருதயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? பலவீனப்பட்டிருக்கிறதான அந்த இருதயங்கள், அவர்களை நீங்கள் தேற்றக்கூடிய வசனங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழி நடத்துவதற்கு உங்களை பலன் தந்து ஆண்டவர் நடத்துவாராக. அடுத்து அங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இடறினால் என் மனம் பற்றி எரியாதிருக்குமோ? ஒருத்தன் இடறுகிறான் அப்படின்னா உடனே விட்டுறாதீங்க, அவனை தட்டி கொடுங்க, அவனோடு கூட உட்காந்து பேசுங்க. அப்பா, கர்த்தருக்குள்ள பலப்படு, வசனத்துல பலப்படு. உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிட வேண்டாம், மரணத்துக்கு நேராய் போயிட வேண்டாம், தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். அவர்கள் இடரும்போது நம்முடைய மனம் பற்றி எரிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு அங்கே பட்டணத்திற்குள்ளே வந்து நிற்கும் பொழுது, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அவர் மனம் கசந்து அழுதார், மனம் வருந்தி அழுதார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலே ஜனங்கள் மீது ஒரு பாரம், ஜனங்களை நினைத்த ஒரு பாரம், அவர்களை குறித்து மனம் பற்றி அளவும் எரியவும் கூடிய ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவன் பலவீனனாக இருக்கும்போது அவருடைய இருதயங்கள் அவர்களை பலப்படுத்துவதற்கும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதான ஆண்டவரை கவலைகள் மாறி போவதற்கு இவர்களை கர்த்தர் பயனுள்ள பாத்திரமாய் எடுத்து நிறுத்துவதற்கும், இடறி போகும்போது அவருடைய மனம் பற்றி எறிவதற்கும், அதில் சந்தோஷப்படாமல் அவர்களை நிலைநிறுத்துவதற்கும் உதவியாய் இருப்பதற்கு பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, மற்றவர்கள் இடறி போகும்போது, பலவீனன் ஆகும் பொழுது அவர்களை தாங்கவும் தேற்றவும், அவர்களை தட்டி எழுப்பவும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, உதவி செய்வாராக, உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் நிறுத்துவாராக. God bless you. God bless you.